நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குயிக் டுட்டோரியல் டிப்ஸ் பத்தி நாம பார்க்க போறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுல நான் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் வச்சிருக்கேன். இந்த பிக்சர்ல ஹேர் டீடைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட்ல இருக்கு. இந்த ஹேர் டீடைலை எப்படி நாம அக்யூரேட்டா எடுக்கிறது அப்படிங்கறத பத்தி நாம பார்க்க போறோம். இப்போ இத போட்டோஷாப்ல நான் ஓபன் பண்ணிக்கிறேன். நான் 7.0 போட்டோஷாப் யூஸ் பண்றேன். இத ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கட் பண்ணனும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து கட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்றேன் பாத் வச்சிருக்கேன். அத வந்து செலக்ஷன் நான் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபெதர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொடுத்துட்டேன். 2 கொடுத்துட்டு என்ன பண்றேன் இந்த படத்தை அப்படியே பார்த்தீங்கன்னா மாஸ்கிங் பண்ணிக்கிறேன். சரிங்களா? கண்ட்ரோல் ஜே கொடுத்து டூப்ளிகேட் எடுக்கலாம் அல்லனா மாஸ்கிங் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாலிட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்கான கிரே கலரை வந்து அப்ளை பண்றேன். இந்த கலர் வந்து பேக்ரவுண்ட்ல கொண்டு வந்துக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு தேவை அந்த ஹேர் டீடைல் மட்டும் வேணும். சரிங்களா? படம் இப்படி இருக்கும்போது பாருங்களேன், இந்த ஹேர் டீடைல் இருக்கும்போது பார்க்கிறதுக்கு நல்லா இருக்குது. இதே அதை நம்ம கட் பண்ணிட்டோம். கட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு அந்த டீடைல் இல்லாம படம் பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை. இப்போ என்ன பண்ணலாம், லேசர் டூல் எடுத்துக்கிறேன். லேசர் டூல் எடுத்துட்டு அவுட்டர்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கிங். சரிங்களா? எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் செலெக்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் அவுட்டர்ல பார்த்தீங்கன்னா ஒத்த ஹேரா இருக்கா, இந்த ஹேர் வேணும் அதுக்காக. இப்போ என்ன பண்ணலாம், இந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜே கொடுத்தா போதும், நம்மளுக்கு ஒரு டூப்ளிகேட் வந்துடும். நீங்க நார்மலா இந்த மாதிரி மாஸ்கிங் பண்ண மாட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், பேக்ரவுண்ட்ல ஒரு லேயர் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த லேயரை வந்து நீங்க டூப்ளிகேட் போட்டு எடுக்கணும். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த லேயர் இருக்கு பார்த்தீங்களா, இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூ அப்படிங்கிறத கொடுத்தோம்னா பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறிடும். நல்லா பாருங்க, இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறினாதான் அந்த ஹேர் நம்மளுக்கு துல்லியமா கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஒரு ஆட்டோ லெவல் கொடுக்கலாம். இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ லெவல் அப்படிங்கிறத கொடுக்கலாம். இந்த ஆட்டோ லெவல் கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் பியூராக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் டீடைல் தெரியுது. இதுக்கு அப்புறமா இதோட பிளெண்டிங் மோடை நம்ம சேஞ்ச் பண்ணணும். நார்மல்ல இருந்துட்டு ஸ்கிரீன் அப்படிங்கக்கூடிய பிளெண்டிங் மோட் சேஞ்ச் பண்ணுங்க. நாம நார்மலா ஹேர் டீடைல் எடுக்க என்ன பண்ணுவோம், மல்டிபிள் தான் கொடுப்போம். எதுக்காக இதுல ஸ்கிரீன் கொடுக்குறோம் அப்படின்னா ஹேர் பார்த்தீங்கன்னா ஒயிட்டா இருக்கு, அதனால என்ன பண்ணணும் ஸ்கிரீன் அப்படிங்கக்கூடிய பிளெண்டிங் மோட நம்ம கொடுக்குறோம். இப்போ நமக்கு ஹேர் டீடைல் கிடைச்சிருச்சு. இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் பின்னாடி கொண்டுக்கலாம். இப்போ இதில் நம்மளுக்கு எந்தெந்த போர்ஷன் வேண்டாமோ அதெல்லாம் நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் எம் கொடுத்தோம்னா கர்வ்ஸ் வரும். இதுல நம்ம நார்மலா ஹேர் டீடைல் எடுக்க இந்த கடைசியா இருக்க பிக்கர் டூல் எடுப்போம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம், பிளாக் பாயிண்ட் எடுக்க போறோம். இந்த பிளாக் பாயிண்ட் எடுத்துட்டு இந்த அவுட்டர்ல ஒரு கிளிக். சரிங்களா? உங்களுக்கு எந்த இடத்துல வேண்டாமோ அதெல்லாம் ஒரு கிளிக் பண்ணி விடுங்க. இப்போ நான் இதை கிளிக் பண்ணிட்டேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா பியூரா அந்த ஒயிட்டா இருக்க இடத்துல போய் கிளிக் பண்ணிட்டேன்னா உங்க ஹேர் டீடைல் குறைஞ்சிடும். சரிங்களா? லைட்டா சின்னதா இருக்கக்கூடிய இடத்த மட்டும் ஒரு கிளிக் பண்றாங்க. பாக்கி என்ன பண்ணலாம், எரேசர் டூல் எடுத்துட்டு எங்கெல்லாம் தேவையில்லையோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன எரேசிங் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல எனக்கு தேவையில்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் கொஞ்சம் நீங்கள் நல்லா ஜூம் பண்ணிக்கிட்டு நம்ம அழிச்சிடலாம். சரிங்களா? இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். நல்லா பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிட்டு அழிச்சிடலாம். ஸோ இப்போ தேவையில்லாத இடங்களை மட்டும் நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த இடத்துல கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? டன். இப்போ எனக்கு தேவையான ஹேர் டீடைல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக கிடச்சிருச்சு. ஸோ அது போக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கட் பண்ணும் பார்த்தீங்களா பிக்சரு, இதில் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணணும், லைட்டாக எரேஸ் பண்ணி விடணும். நான் இந்த மாஸ்கை டச் பண்ணிட்டு பிரஷ் டூல் எடுக்கிறேன். எனக்கு லைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங் மட்டும் பண்ணிக்கிறேன். எந்த இடத்துலலாம் நம்மளுக்கு வேணாமோ அந்த இடத்துல மட்டும் லைட்டாக ஒரு சின்ன பெயிண்டிங் பண்ணும்போது பாருங்க அந்த ஹேரோட டீடைல் நம்மளுக்கு ரொம்பவே அழகாக பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணக்கூடாது, லைட்டாக அவுட்டரில் மட்டும் அந்த எட்ஜஸில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க லைட்டாக ஒரு சின்ன பெயிண்டிங். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் டீடைல் ரொம்பவே சூப்பராக எடுத்தாச்சு. இப்போ இந்த ஹேர் டீடைல் நம்ம சரியாக எடுத்துருக்கோங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த சாலிட் கலரை நீங்கள் எந்த கலருக்கு சேஞ்ச் பண்ணாலும் சரி, டார்க்காக இருக்கக்கூடிய கலர் வச்சுக்கோங்க. லைட் கலர் வைக்கலாம், லைட் கலர் வச்சாலும் உங்களுக்கு தெரியும். டார்க் கலர் வச்சோம்னா இன்னும் பர்ஃபெக்டாக தெரியும். இப்போ பாருங்க, இதில் நான் வந்து ஒரு கலராக சேஞ்ச் பண்ணுறேன். ஆனால் பாருங்களேன் நம்மளுக்கு ஹேர் டீடைல் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்க, இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக நம்ம பார்த்தீங்கன்னா ஹேர் டீடைல் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. சரிங்களா? ரொம்ப ஈஸியாக எடுத்தாச்சு. பிளாக் கலரில் ஹேர் வந்துச்சுன்னா நம்ம மல்டிபிள் கொடுக்கணும். ஒயிட் கலரில் ஹேர் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீன் அப்படிங்கிறத பிளெண்டிங் மோட் கொடுக்கணும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,